விண்ணில் 130 மில்லியன் சிதைந்த விண்கல பாகங்கள் இருக்கின்றன. இவை 1 மில்லி மீட்டருக்கும் கூடுதலான அளவில் உள்ளன என்று ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இவை இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கும் துணைக்கோளங்களை மோதும் அபாயம் அதிகமாக உள்ளது என்று அந்நிறுவனம் கூறியது. 1950ஆம் ஆண்டுகளில் விண்வெளியில் ஆதிக்கம் தொடங்கியதிலிருந்து 6890 ராக்கெட்டுகள் பாய்ச்சப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி இதுவரை 21320 துணைக்கோளங்கள் விண்ணில் ஏவப்பட்டன. இன்றளவில் 14000 துணைக்கோளங்கள் இன்னமும் விண்வெளியில் இருக்கின்றன. இவற்றுள் 11200 இன்னமும் செயலில் உள்ளன. பூமி சுற்றுவட்டத்தில் 40360 விண்வெளி பாகங்கள் உள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 13900 டன் என்று ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் ஐரோப்பிய விண்வெளி நடவடிக்கை மையம் தெரிவித்தது. அதே சமயத்தில் சிறு அளவிலான பாகங்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பதையும் அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியது. 40500 பாகங்கள் 10 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவில் உள்ளன. 1.1 மில்லியன் பாகங்கள் 1 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் வரையிலும், 130 மில்லியன் பாகங்கள் 1 மில்லி மீட்டர் முதல் 10 மில்லி மீட்டர் அளவை கொண்டிருக்கின்றன. இந்த விண்கல சிதைந்த பாகங்கள் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தன்மைகளை கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் செயல்பாட்டில் இருக்கும் துணைக்கோளங்களின் மீது இவை மோதுவதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. எனவேதான் இந்த சிதைந்த பாகங்களை விரைந்து சுத்தப்படுத்தி விண்வெளி சுற்றுச்சூழலை பாதுகாப்பானதாகவும் தூய்மையானதாகவும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.